ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் இணைந்து ஒரு வேலையை 2 மணி நேரத்தில் செய்து முடிப்பர். ஏ மட்டும் தனியே அந்த வேலையை 6 மணி நேரத்தில் செய்து முடிப்பார். பி மட்டும் தனியே அந்த வேலையை 5 மணி நேரத்தில் செய்து முடிப்பார் எனில் சி மட்டும் தனியே செய்தால் எத்தனை மணி நேரத்தில் அந்த வேலையை செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏ மற்றும் பி மற்றும் சி 2 மணி நேரம், ஏ 6 மணி நேரம், பி 5 மணி நேரம். நெக்ஸ்ட் இந்த 3 வேல்யூக்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா 30. 2 எத்தனை டைம் இருக்கணும்? 30 வரும் 15 டைம். 6 எத்தனை டைம் இருக்கணும்? 30 வரும் 5 டைம். 5 எத்தனை டைம் இருக்கணும்? 30 வரும் 6 டைம். ஸோ இது பாருங்க, இந்த 3 பேரும் செய்யக்கூடிய வேலை. ஒரு நாளைக்கு ஏ மற்றும் பி மற்றும் சி 3 பேரும் செய்யக்கூடிய வேலை. இது ஏ மட்டும் செய்யக்கூடிய வேலை, இது பி மட்டும் செய்யக்கூடிய வேலை. ஸோ இந்த 3 பேத்துல இந்த 2 ஏ மற்றும் பி 5 + 6 11. இதை கழிச்சுமா மீதி பார்த்தோம்னா 4 வேலை. அப்ப சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 4 வேலை. கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? சி மட்டும் தனியா செஞ்ச மொத்த வேலையும் எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாருன்னு கேக்குறாங்க. மொத்த வேலை 30 வேலை. அப்ப 30 வகுத்தல் இந்த 4 இதை அப்படியே கேன்சல் பண்ணா 4 கேன்சல் பண்ணா 7 28 மீதி 2/4 இதை அப்படியே கேன்சல் பண்ணா 1/2. அப்ப சி மட்டும் தனியா அந்த வேலையை 7 1/2 மணி நேரத்தில் அந்த வேலையை செய்து முடிப்பார். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. எக்ஸ் மற்றும் ஒய் மற்றும் இஜெட் மூவரும் இணைந்து ஒரு வேலையை 6 நாட்கள் செய்து முடிக்கிறார்கள். எக்ஸ் மட்டும் தனியே அந்த வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பார். ஒய் மட்டும் தனியே அந்த வேலையை 24 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் இஜெட் மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்மும். இந்த சம்மை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணிட்டாவே இந்த மெத்தட் எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து சி தனியா செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாரு கேட்குறாங்க. அதே மாதிரி இதே கொஸ்டின்ல ஏக்கு தனியா கேட்பாங்க, பிக்கு தனியா கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு சமம் சால்வ் பண்ணிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம்.